சிவன் அடியவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த பதிவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் ஆலயத்தின் வரலாற்றை பார்ப்போம். கபாலீஸ்வர் கோவில் எனப்படும் இந்த புனித தலம் சிவபெருமானின் அருளும் புராண வரலாறும் நிறைந்த தெய்வீக ஸ்தலமாகும். ஒரு காலத்தில் பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தன. அதனால் தானும் சிவனுக்கு சமன் என்ற ஆணவம் ஏற்பட்டது. இதை உணர்த்த சிவபெருமான் அவரது ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். இதனால் அவர் கபாலீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். மேலும் பார்வதி தேவி சிவனின் உபதேசத்தை கவனிக்காமல் மயிலின் அழகில் மயங்கியதால் மயில் உருவமாக மாற்றப்பட்டார். பின்னர் பூலோகத்தில் வந்து சிவனை வழிபட்டு விமோசனம் பெற்றார். இதனால் இத்தலம் திருமயிலை என்ற பெயர் பெற்றது. இந்த தலம் வேதபுரி, சுக்கிரபுரி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இராமபிரான் கூட இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புன்னை பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்த அதிசயம் இத்தலத்தில் நிகழ்ந்தது. இந்த கோவில் வரலாறு சைவ மகாபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து இறைவனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.